மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேகேபி மெமோரியல் சாம்பியன் ட்ராஃபி மேட்ச் நடக்க போகுது. இப்போ கேப்டன் அண்ணன் இப்ராஹிம் அண்ணன்ட்ட ஒரு சில கேள்வி. இந்த கிரவுண்டில் வந்து இன்றைக்கி ஓடைக்குளத்தை எடுத்து முதல் மேட்ச் ஆட போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்மளுடைய விளையாட்டு வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு எல்லா பேரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்கலில் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் சென்னை மதுரை வரைக்கும்லாம் போய் ஆடியிருக்கோம், பெரிய டீம். அதனால் இளைஞர்கள் வந்து இந்த ஜாமியா கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து ஒரு பொதுவானது, எல்லோரும் இணைந்து நல்லபடியாக வருங்கால இளைஞர்கள் நம்ம எந்த இதையும் சார்ந்ததில் ஒரு ஜமாத்து, ஒரு பள்ளிவாசல் ஒரு ஜமாத்தையும் சார்ந்தது ஜாமியா கிரிக்கெட் கிளப்பு பொதுவாக வச்சுருக்கோம். இப்போ நிறையா கிரிக்கெட் கிளப் ஆரம்பத்தில் 11 ஸ்டார் பெஸ்ட் மேன் இருந்திருக்கலாம், அதுக்கடுத்து வின் ஸ்டார், எவரெஸ்ட்டு, இப்போ நிறைய அங்கிட்ட மக்கள் வந்து அப்படியாவது அவங்க அங்கிட்டு சிதறி விளையாடாமல் ஒட்டுமொத்தமாக டோட்டலாக ஒரு ஜாமியா கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லி இணைந்து எல்லா பேரும் நல்லபடியாக நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் டீம் உருவாகணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நான் ஒரு ஜாமியா கேப்டனுடைய தலைவர், என் பேர் சையத் இப்ராஹிம் ஷா. இந்த மாதிரியாக நம்மளுக்கு வந்து இணைந்து விளையாண்டோம்னா இன்னும் நம்ம ஊருக்கு வந்து இந்த கிரிக்கெட்டினுடைய பேர் புகழ் நம்ம இப்போ பழங்காலத்தில் நம்மளுக்கு எப்படி டீம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இந்த டீம் வந்து சூப்பராக இன்னும் ஜாமியா மேலும் வளர இணைந்து எல்லாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அண்ணனுக்கு வந்து பயணம். இந்த பயணம் 6:30 மணிக்கு பயணம், இப்போ 3 மணிக்கு மேட்ச் விளையாடுறாங்க. இளைஞர்கள் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பயணம் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விளையாட்டை நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அண்ணன் அப்படி இல்லை. அதாவது வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரிக்கெட்டை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். அதை நம்மளை பார்த்து 4 பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக வரணும்னு வந்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்து. முதல்ல அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படின்னா ஒரு சும்மா நம்ம லோக்கலில் நடக்கிற டோர்னமெண்ட் கிடையாது. இது 2020 மேட்ச். இந்த 2020 மேட்ச்சில் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து எல்லா பேரும் செய்கிறாங்க. இதை வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து நடத்தக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது அதனால நம்ம வந்து இந்த கிரிக்கெட் டீமில் வந்து சிக்கல் டீம் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தேதி 2/6/2026 முதல்ல வந்து இன்றைக்கி வந்து விளையாடக்கூடிய வந்து அணிகள் வந்து சிக்கலும் வந்து நம்ம ஓடைகளும் விளையாடுது சிறப்பான முறையில். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் டோர்னமெண்ட்லேயே ஆடிருக்கோம். ஆனால் அந்த மேட்டு போட்டு ஃபெசிலிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை முழுமையாக பின்பற்றி இதை வந்து இந்த டீம் ஆட போகிறோம். இந்த ஆட்டம் தொடங்க கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பின்னா இந்த வயசில் நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறோம்னா அது உடல் நலத்துக்கு நல்லது. ரெண்டாவது வந்து கிரிக்கெட் ஆட போகும்போது நம்ம கிரிக்கெட் ஆட போகும்போது நம்மளுடைய ஹெல்த்து நல்லா ப்ராப்பராக இருக்குது. ஹெல்த்துக்கு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும். அதனால் வந்து எல்லா இளைஞர்களும் இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2020 வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சில் பார்க்குறியா, ஐபிஎல் பார்க்குறியா, அதே போல் ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே. ஏன்னா தமிழ்நாட்டில் விளையாடக்கூடிய சிறந்த டீம்கள், அதாவது மதுரை, சென்னை, தேனி, கோவை, இப்படி வந்து தமிழ்நாட்டில் ரஞ்சித் டிராஃபிக்கு விளையாடக்கூடிய பிளேயர்கள்லாம் இங்கே வந்து ஆடுறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா இளைஞர்கள் வாங்க, வந்து இந்த மைதானத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள் எப்படி அவங்க ஆடுறாங்க என்ன. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது டோட்டல் இன்டர்நேஷ்னல் டீமு. நீங்கள்லாம் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வளரக்கூடிய வருங்காலத்தில் நல்ல பேட்ஸ்மேன்களாகவும் நல்ல பவர்களாக உருவாகிறதுக்கு இந்த மேட்ச் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் நம்ம சுற்று வட்டார இளைஞர்கள்லாம் இந்த மேட்ச் வந்து டெய்லி வந்து ஒரு 10-15 நாள் நடக்கும். அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம். என்னதான் நம்ம டிவியில் வந்து 20 ஐபிஎல் பார்த்தாலும் டைரெக்டாக ஐபிஎல் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்டா அதே வந்து தரத்தில் இது நடத்துகிறாங்க. அதனால் இதை வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அங்கே 3 கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் சேனலில் இவங்க வந்து லைவாக வந்து எல்லா மேட்சுமே வந்து லைவ் மேட்சாக டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. பெரும்பாலான மக்கள் கிரவுண்டுக்கு வந்து பார்க்க முடியாட்டாலும் அங்கே பாருங்கள். இதில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட முக்கியமான பெரிய டீம்கள்லாம் வர்றாங்க. நாங்கள் எங்கள் தலைமுறை போனாலும் இதை தொடர்ந்து ரன் பண்ணி இதுக்கு ஊக்குவிச்சு விளையாட வரணும். இங்கே வந்து பேட்டி கொடுத்த அண்ணனுக்கு மற்ற எல்லாத்துக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சேனல் சார்பாக. நன்றி, வணக்கம்.